ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியான கொத்தமல்லி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்ய ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கட்டளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஜீரகம், ஓமம் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரமாக வேணும்னாக்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துனா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த சப்பாத்தி மாவில் இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை தான் நான் மிக்சியில் சேர்த்து வாஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். சப்பாத்தி நல்லா நிறமாக இருக்கும். இந்த கொத்தமல்லிக்குரிய ஃப்ளேவரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடயே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை ஸ்பூனாலே நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கடைசியில் கொஞ்சமாக நெய் தடவி இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டு அப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். கிட்ஸ்க்கெலாம் இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா பிடிக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ்க்கு செய்யும் போது நம்ம வேணால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, ஜீரகம், ஓமம் இதெல்லாம் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு செஞ்சுக்கலாம். சப்பாத்தி எப்பயுமே நம்ம போடுற மாதிரி தான் நல்லாவே வரும் சப்பாத்தி. இப்போ சூடான தவாவில் போட்டுட்டு நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுக்க வேண்டியதான். டேஸ்டியான கொத்தமல்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கொத்தமல்லி சீசனில் இருக்கும்போது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.